எந்த அளவுக்கு வக்ஃபு சட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னார் இஸ்லாத்தில். ஒருவர் ஒரு பொருளை வக்ஃபு செய்து விட்டால் கொடுத்தவரே திரும்ப நான் ஏதோ மாறி வக்ஃபு செய்து விட்டேன், திரும்ப அதை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று வக்ஃபு செய்தவரை மீண்டும் அதை கேட்க முடியாது. வக்ஃபு செய்தால் செய்ததுதான். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய வக்ஃபுக்கான சட்டம், அதனுடைய ஆவணங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு வக்ஃபுக்கான வரைவிலக்கணம் மிகச் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வக்ஃபு என்றால் நமக்கு தெரியும், தனி மனிதனுடைய அத்தனை அதிகாரங்களும் உரிமைகளும் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிகள் இருந்து அது நீக்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. இவர் தனி மனிதனுடைய ஓனர்ஷிப்ல இருந்து அல்லாஹ் அதற்கு ஓனர்ஷிப்பாக மாறுகிறார். இதுதான் வக்ஃபு. வக்ஃபு செய்யப்படுகிற போது இந்தியாவினுடைய வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பதற்கு மட்டும் 32 வக்ஃபு வாரியங்கள் இந்தியா முழுக்க நிறுவப்பட்டிருக்கிறது.